ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் விளாக் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பிடிச்ச மழை இன்னமும் விடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இடையில கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் மதியத்துக்கு மேலே வெயில் காமிச்சிது. இன்றைக்கி ஃபுல் டேயுமே நல்லா மழை பெஞ்சுது. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் அடிக்கடி இந்த பூஞ்சைலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வைப்போம். அதனால் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணிடுறது எப்போதும் போல். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால க்ளீனிங் ஒர்க் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சுவாமி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பிரசாதம் வைப்போம் இல்லையா. அது அதிகபட்சமாக பால் இருந்ததுன்னா தம்பி பாப்பாவுக்கு கொடுப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் குருவிகளுக்கு தான் எப்போதுமே இந்த பிரசாதத்தை வைக்கிறது. அதேமாதிரி இன்றைக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டேன். நான் பூஜை பொருட்களுக்கு எப்போதுமே சபினா பவுடரும் கொஞ்சமாக புளியும் மட்டும் தான் சேர்த்துப்பேன். லெமன் இருந்துச்சுன்னா சேர்த்துப்பேன். அது இல்லாத பட்சத்தில் விட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லெமன் இருந்தனால அதுவுமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் பூஜையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்கெலாம் எல்லாத்துக்குமே வச்சு விட்டுட்டு எளிமையான முறையில் தீபம்லாம் வச்சுட்டு 2 ஊதுபத்தியுமே வச்சுட்டேன். என்னோடய க்ளீன் ஒர்க்கு எப்படி தான் இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூஜையிலலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மழை காலம்ங்கிறதுனால கொஞ்சம் பூஜை தொட்டுலாம் சுவாமி ரூமில் பிடிக்காத அளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்குமே பூஜை பண்ணுறதுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.